நம்ம ஐயனார் துணை சீரியல் எபிசோட்ஸ் எல்லாம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குங்க. நிலா சோழனோட எப்படி தப்பிக்க போறாங்கங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழனுக்கு பின்னாடியே நிலாவ கூட்டிட்டு வரதுக்காக பாண்டியனும், சேரனும் பைக்ல வந்தாங்க. பின்னாடியே நடேசனும், பல்லவனும் டெம்போல 2 பேரும் ஏறி வராங்க. நடேசன் தெருவுக்குள்ள வர்றப்ப ஹாரன் அடிச்சுக்கிட்டே வராரு. ஹாரன் சத்தத்த கேட்டு யார்ரான்னு எட்டி பார்க்குறாங்க எல்லாரும். பார்த்தா நடேசனும், பல்லவனும் டெம்போல வந்து இறங்குறாங்க. அத பார்த்து கடுப்பான சோழன் நடேசன் கிட்ட, "யோவ்! ஏன்யா நீ வந்த? அதுவும் வந்தது இல்லாம ஹாரன் அடிச்சுக்கிட்டே வேற வந்துகிட்டு இருக்க. எந்திரிச்சிட போறாய்ங்கயா" அப்படின்னு சோழன் நடேசன பயங்கரமா திட்டுறாரு. "டேய் பல்லவா! நீ ஏன்டா இங்க வந்த? நான் தான் உன்ன வீட்ல இருன்னு சொல்லிட்டு தானே வந்தேன்" அப்படின்னு சேரன் பல்லவன திட்டுறாரு. "அண்ணே நீங்க பாட்டுக்கு என்னைய விட்டுட்டு வந்துட்டீங்க. எனக்கு மட்டும் அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆசை இருக்காதா? உங்களுக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு எனக்கும் தெரியலல்ல. அதனால தான் நானும் இவரோட வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நடேசன், "டேய் நாங்கலாம் வந்தா என்ன எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டோமா? விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு, "எங்க நிலா? நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு" சொல்லி நிலா வீட்டுக்குள்ள பாக்குறாரு. நடேசன் அவசரப்பட்டு கேட்ட தொறக்க போறப்ப 4 பேரும் நடேசன தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு தள்ளி நிக்கிறாங்க. காரோட ஹாரன் சவுண்ட் கேட்டு எந்திரிச்ச மனோகர் என்ன நடக்குதுன்னு எட்டி எட்டி பாக்குறாரு. ஆனா ஜன்னல் வழியா எந்த ஒரு விஷயமும் சரியா தெரியல. யாரோ ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யாருன்னு தெரியலையே அப்படின்னு மனோகர் திரும்ப திரும்ப எட்டி பார்த்துக்கிட்டே தாங்க இருக்காரு. ஆனா மனோகரால வெளியில என்ன நடக்குதுங்கிறத சரியா பார்க்கவே முடியல. "ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ஊருக்கு போணும்ல. சீக்கிரம் வந்து படுங்கன்னு" நிலாவோட அம்மா மனோகர வந்து கூப்பிடுறாங்க. "இல்ல தேனே ஏதோ ஹாரன் சவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதான் யாருன்னு பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ரோட்ல போயிருப்பாங்கங்க. அதுக்கெல்லாமா போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். "வந்து படுங்க. டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு தேனு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மனோகரும் திரும்பி தூங்க போறாரு. நடேசன், "என்ன ஏன்டா இழுத்துட்டு வந்தீங்க? போய் நிலாவ கூட்டிட்டு வர வேண்டியது தானே" அப்படின்னு கேட்கிறாரு. "யோவ்! நேரா அவ வீட்டுக்குள்ள போனா எப்படியா விடுவாங்க? நிலாவ வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். 12 மணி ஆன உடனே நிலா அவளே ஃபோன் பண்ணி வருவா. இதுக்கு தான் நான் யாரையும் வர வேணாம்னு சொன்னேன். நான் வந்தத நானே பார்த்துப்பேன். எதுக்காக நீங்க எல்லாம் வந்தீங்க? பாருங்க இந்த ஆளு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கிற விஷயத்த சொதப்பிட போறாரு. யோவ்! உன்னால ஏதாவது சொதப்புனுச்சு அப்புறம் பார்த்துக்க" அப்படின்னு சொல்லி சோழன் கோவமா நடேசன வார்னிங் பண்றாரு. சேரனும், "அப்பா தேவையில்லாதமா பண்ணாதீங்க. அவன் நிலாவ வர சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லியிருக்கான். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக" அப்படின்னு சேரன் சொல்றாரு. "ஓ! அப்படியா? நீங்க இத என்னடா முதல்ல சொல்லியிருக்கணும்" அப்படின்னு சொல்லி நடேசன் பீடி குடிக்க போறாரு. சோழன் சேரன் கிட்ட, "அண்ணே இதுக்காக தானே நான் உங்களையே வர வேணாம்னு சொன்னேன். பாருங்க நீங்க வர்றத பார்த்து அவரும் பின்னாடியே வந்துட்டாரு. இப்ப இந்த ஆள சமாளிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு" அப்படின்னு சேரன்ட்ட புலம்புறாரு. "டேய் சோழா, சாரிடா சோழா. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமேன்னு தான்டா நாங்க வந்தோம். இவரு பின்னாடியே வருவாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லடா. மன்னிச்சிடுடா சோழா" அப்படின்னு சொல்றாரு. "சரி விடுண்ணே பார்த்துக்கலாம். 12 மணி ஆகட்டும். நிலா வர வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 12 மணி ஆன பிறகு நிலாவுக்கு ஃபோன் பண்றேன். நானே நிலாவ கூட்டிட்டு வந்துர்றேன். தயவு செஞ்சு யாரும் இன்வால்வ் ஆகாதீங்க" அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு. சேரன் சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. "டேய் சோழா சாரிடா. என்ன மன்னிச்சிடுறா" அப்படின்னு சொல்றாரு. "அண்ணே இதுக்கெல்லாம் எதுக்குண்ணே மன்னிப்பு கேட்கிற? விடு பார்த்துக்கலாம். நீயும் நிலா வரும்னு தானே ஆசைப்பட்டு வந்தீங்க. அதனால ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "இல்லடா சோழா, நான் அதுக்காக சாரி சொல்லல. நிலாவோட அப்பா கிட்ட நீயும் நிலாவும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கங்கிற உண்மைய நான் தான்டா முதல்ல சொன்னேன். நான் நிலாவ பார்க்க போயிருந்தப்ப என்னைய வீட்ல கொண்டாந்து விடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிலாவும் சோழனும் ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்க? என்ன காரணத்துக்காக டிவோர்ஸ் பண்ணாங்கன்னு என்ன கேட்டுக்கிட்டே இருந்தார்றா. என்ன காரணம்னு தெரிஞ்சா உன்னையும் நிலாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாருடா சோழா. நிலா வேற இந்த விஷயத்தெல்லாம் ஒரு நாள் எங்க அப்பாகிட்ட சொல்லணும். எங்க அப்பா என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்க அரேஞ்ச் பண்ண கல்யாணம் புடிக்காம தான் நான் ஓடி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்ததுடா. அதெல்லாம் யோசிச்சு தான்டா நான் அவர்ட்ட சொன்னேன். அவரு மாறிட்டாரு. உன்னையும் நிலாவையும் சேர்த்து வச்சுருவாருன்னு நம்பி தான்டா அவர்ட்ட சொன்னேன். என்ன மன்னிச்சுடா சோழா அப்படின்னு சொல்றாரு. "அண்ணே விடுண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ சொன்னதுனால தான் இன்னைக்கு நிலா உங்க அப்பா எப்படிப்பட்ட ஆளுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. ஒருவேளை இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா, நிலா உங்க அப்பாவ நல்லவங்கன்னு நம்பி திருவண்ணாமலைக்கு போயிருந்தான்னு போயிருப்பா. நீ அந்த ஆளுகிட்ட உளறுனது ஒரு வகையில நல்லதா போச்சுண்ணே" அப்படின்னு சோழன் சொல்றாரு. சோழன் இப்படி சொன்ன பிறகு தாங்க சேரனுக்கு ரிலீஃபாவே இருக்கு. "டேய் சோழா, இப்ப தான்டா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு தெரியாம இருந்தேன்டா. சாரிடா சோழா" அப்படின்னு சொல்றாரு. "அண்ணே விடுண்ணே. இப்போதைக்கு நம்ம நிலாவ இங்கேருந்து எப்படியாவது அழைச்சிட்டு போயிரணும். 12 மணி ஆகப்போகுதுண்ணே" அப்படின்னு சோழன் சொல்றாரு. சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்றாரு. நிலா ஃபோன கையிலேயே வச்சிருந்து சோழனோட ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழனோட கால் வந்த பிறகு உடனே ஃபோன அட்டெண்ட் பண்றாங்க. "சோழன் நீங்க வந்துட்டீங்களான்னு?" மெதுவா கேட்கறாங்க. நிலா, "நாங்க எப்பவே வந்துட்டோம்" அப்படின்னு சொல்றாரு. "யார் யார் வந்திருக்கீங்க?" அப்படின்னு நிலா கேட்கறாங்க. "முதல்ல நான் மட்டும் தான் வந்தேன். அப்புறம் பார்த்தா பின்னாடியே எல்லாருமே வந்துட்டாங்க. மொத்த குடும்பமுமே வெளியில தான் நிக்குது" அப்படின்னு சோழன் சொல்றாரு. "பார்த்து சோழன், யாரும் பார்த்துற போறாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "நிலா, நீ எதுக்கும் பயப்படாத. எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கல்ல. மெல்ல கதவ தொறந்து நீ எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா வெளில வா. கேட் ஓப்பனா தான் இருக்கு. ஆனா கேட்ட தொறந்தா சத்தம் வருது. அதனால பக்கத்துல ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல. காம்பவுண்ட் வால்ல ஏறி குதிச்சு வந்துரலாம். நாங்க வெளியில ரெடியா இருக்கோம். நான் அந்த காம்பவுண்ட் வால் பக்கத்துல வரேன். நீ அங்க வா" அப்படின்னு சோழன் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நிலா எல்லாத்தையும் பேக் எல்லாம் எடுக்குறாங்க.
பேக் எடுத்துட்டு ரூம தொறந்து வெளியில வராங்க. எங்க நிலாவோட அப்பா, அம்மா வந்துருவாங்களோன்னு நிலாவுக்கு பயங்கர பதட்டமா இருக்குங்க. நிலா மெல்ல சத்தமே இல்லாம நடந்து மெயின் டோர் கிட்ட போறாங்க. நிலாவுக்கு பதட்டம் அதிகமாயிட்டே போதுங்க. எங்க நிலாவோட அப்பா வந்துருவாரோன்ட்டு நிலாவுக்கு பயங்கர பயமா இருக்கு. மெல்ல மெயின் டோர் கதவு தொறக்குறாங்க. மெயின் டோர தொறக்கிறப்ப டக்குன்னு சத்தம் வருது. அத கேட்டு நிலா ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டு நிலா மறுபடியும் மெயின் டோர தொறக்க ட்ரை பண்றாங்க. கதவ தொறந்துட்டு வெளியில போறாங்க. சோழன் எந்த சைடு நிக்கிறாருன்னு நிலாவுக்கு தெரியவே இல்லங்க. நிலா சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப சோழன் நிலா வெளியில வந்து நிக்கிறத பார்த்துட்டாரு. நிலா சோழன மெல்ல நிலா நிலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நிலாவும் சோழன் நிக்கிறத பார்த்துடுறாங்க. நிலா பேக் எடுத்துக்கிட்டு சோழன் இருக்க பக்கத்து போயிட்டு காம்பவுண்ட் வால்லேருந்து ஏறி குதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா காம்பவுண்ட் வால்லேருந்து நிலா ஏறி குதிச்சிடுறாங்க. நிலாவ காருக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு சோழன். கார் பக்கத்துல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவன் வாங்க நீ அப்படின்னு நிலாவ கூப்பிடுறாரு. நிலா ஏன் எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா? எதுக்காக எல்லாரும் வந்தீங்க? யாரும் பாத்திர போறாங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. இல்லங்க சோழன் ஒத்தாளா வந்தான். எதுவும் பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்துதான் எல்லாருமே பின்னாடி வந்துட்டோம். உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. எனக்கு ஓகே தாங்க. இந்த இடத்துல நிக்க வேணாம். எங்க அப்பா எந்திரிச்சிட போறாரு. வாங்க போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்துடுறாங்க. சோழன் செம ஹாப்பியா நிலாவ ஐயனார் வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிடுறாரு. நிலா சோழனோட அந்த கார்ல ஏறி உட்காந்து மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே ஃபீல் பண்றாங்க. சோழன் நிலா ரிலாக்ஸ் ஆறத பார்த்து என்ன நிலா எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சோழன். எங்க நான் பயந்துகிட்டே இருந்தேன். கடைசி நேரத்துல எங்க அப்பா அம்மா எதுவும் எந்திரிச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்லபடியா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். நீ அவங்கள நம்பி போகவே கூடாது அப்படின்னு நிலா சொல்றாங்க. இத கேட்டு சோழனுக்கு செம ஹாப்பி ஆகுதுங்க. எல்லாரும் ஒரு வழியா நிலாவ அழைச்சிட்டு ஐயனார் வீட்டுக்கே வந்துடுறாங்க. நிலா அந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகுதான் பயங்கரமா ரிலீஃப் ஆகுறாங்க. அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. எல்லாமே இஷ்டப்படி தான் நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன மைண்ட் வாஷ் பண்ணி திருவண்ணாமலைக்கு அழைச்சிட்டு போறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஒத்துக்கலன்னா என்னை தர தரன்னு இழுத்துட்டு போயிருவேன்னு எங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா இவ்வளவு நாள் என்னை அழைச்சிட்டு போறதுக்காக என்கிட்ட அமைதியா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு நீங்க அங்க வர்றது கூட பிடிக்கல. அவங்க 2 பேரும் என்னை ஏமாத்துறதுக்காக அவ்ளோ டிராமா போட்டுருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு எனக்கு சந்தேகம் வந்து எங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்க அண்ணன் மும்பை போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்க அண்ணன் மும்பைலாம் போல. அவரு ஊர்ல தான் இருக்காரு. உங்க அண்ணன் 1 வாரத்துக்கு மும்பை போறான். பிசினஸ பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. நம்மலாம் 1 வாரத்துக்கு அங்க திருவண்ணாமலையில இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு புடிஞ்ச மாரி நடந்துக்கணும்லாம் ஆசை இல்ல. எங்க அப்பாவுக்கு புடிச்ச மாரி நான் இருக்கணும். அதுதான் அவங்களோட எண்ணம். இப்போ வரையும் நான் என்ன சொல்ல வர்றேன்? எதுக்காக இவ்வளவு மெனக்கட்றேங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்ல. அவங்க மேல இருந்து எனக்கு கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிருச்சு. இனி அவங்க வந்து எப்போ கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலா சொல்றத கேட்டு வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோழனுக்கு சொல்லவே வேண்டியது இல்லங்க. நடேசன், மருமகளே நீ வந்த பிறகுதாம்மா அந்த வீடு வீடு மாரியே இருக்கு. உங்க அப்பா எப்படி இருந்தாலும் உன்னை தேடி காலைல வருவாரு. அப்ப பாத்துக்கலாம். நீ எதுவும் கவலைப்படாத. நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி நடேசன் நிலாவ சொல்றாரு. சேரணும். ஆமா நிலா நீ போய் தூங்கு. காலையில ஏதோ இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் தைரியம் குடுக்குறாங்க. சோழன் மட்டும் செம்ம ஹாப்பியா இருக்காருங்க. ஒரு வழியா நிலாவ வீட்டுக்கு திரும்பவே அழைச்சிட்டு வந்தாச்சு. இனி எப்படியாவது திருப்பி அவன் மனசுல இடம் பிடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சோழன் பயங்கர ஜாலியா இருக்காரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.